என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான செய்தி, இன்றைய காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக தமிழகத்தின் தேவை யார்? ஏற்கனவே தமிழகத்தை 2 திராவிட கட்சிகளும் 56 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டது. ஆனால் இன்றும் 1947 இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு 2023 76 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றும் அன்று இருந்த நிலை அப்படியே தொடர்கிறது. மாற்றங்கள் என்பது பெரிதாக ஒன்றுமில்லை. அன்று இருந்ததை விட இன்றைய சூழ்நிலையில் மாற்றங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் கணினி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அதை தாண்டி பொருளாதாரம் மக்கள் மத்தியில் வளர்ச்சி பெறவில்லை. இன்றும் கிராமப்புறத்தில் மக்கள் அதே நிலையில் தான் தொடர்கிறார்கள். இன்றும் இலவசங்கள் என்றால் கிலோமீட்டர் கணக்கில் வரிசையில் நிற்கிறார்கள். இன்றும் வாக்குக்கு பணம் தருகிறோம் என்று சொன்னால் அந்த தெருவில் முன்னாடியே கொடுத்துருக்கீங்க, இன்னும் எங்க தெருவுக்கு வாக்குக்கு இன்னும் எங்க தெருவில் கொண்டாந்து பணமே கொடுக்கல அப்படின்னு மக்கள் முன்வந்து கேட்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை பஞ்சத்தில் தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் 56 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் தான். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் திரும்புகின்ற திசையெல்லாம் மதுக்கடைகள் இல்லாத இடங்கள் இல்லை. உடல் உபாதை ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவர்கள் கிடைப்பதில்லை. ஆனால் ஒருவன் குடிக்க நினைத்து விட்டால் அவன் நினைக்கின்ற இடத்திலேயே குடிப்பதற்கு மது கிடைக்கிறது. இதுதான் நாட்டின் வளர்ச்சி. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் வளர்ச்சியில் மிக முக்கியமான வளர்ச்சி இந்த மது வளர்ச்சி தான். இப்படிதான் இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இருக்கிறதே தவிர வேறொன்றும் பெரிதாக வளர்ந்ததாக ஒன்றுமில்லை. 47 கடைநிலையில் இருந்த அதே குடும்பம் இன்றும் கடைநிலையிலே தான் தொடர்கிறது. இன்றும் முதல் தலைமுறை பட்டதாரிகளை காணாத குடும்பம் பல குடும்பங்கள் அங்கேதான் இருக்கிறது. இதைவிட புதிதாக ஒரு நோய் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த நோயை பற்றி யாரும் பேசுவதில்லை, மருத்துவர் அன்புமணி ராமதாஸையும் மருத்துவர் ஐயாவையும் தவிர்த்து. இந்தியாவில் இருக்கின்ற 29 பெரிய மாநிலங்களில் தமிழகத்தில் மட்டும்தான் இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம். இளம் விதவைகள் என்றால் 20 வயதிலிருந்து 35 வயதுக்கு உள்ளாக இருக்கின்ற விதவைகள் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு மிக முக்கியமான காரணம் மதுக்கடை. 15 வயதில் ஒரு இளைஞன் குடிக்க ஆரம்பிக்கிறான். 17, 18, 20 வயதுக்குள்ளாக அவன் திருமணத்தை முடித்துக் கொள்ளுகிறான். 30 வயதுக்குள்ளாக அவன் இறந்தே விடுகிறான். அதற்குள் இவனை நம்பி ஏற்றுக்கொண்ட அந்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள். அவள்தான் இன்று விதவையாக அந்த குழந்தைகளின் வாழ்வாதாரத்திற்காக இந்த மண்ணில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், இது சாதாரண விஷயம் அல்ல. 56 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இவர்கள் செய்த சாதனை இதுதான். தமிழ்நாட்டில் நாங்கள் அத்தனையும் செய்து விட்டோம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். ஆனால் மீண்டும் இவர்கள் தேர்தல் காலம் வரும்பொழுது மீண்டும் ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிறார்கள். போன தேர்தல் அறிக்கையில என்னவெல்லாம் கொடுத்தார்களோ அது இந்த தேர்தல் அறிக்கையில அப்படியே தொடரும். அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற அந்த திட்டங்கள் மீண்டும் இந்த அறிக்கையில வருது அப்படின்னா, அப்ப தேர்தல் அறிக்கையில கொடுத்ததை இன்னமும் நடைமுறைப்படுத்தல. 5 ஆண்டுகள் ஆட்சியே முடிஞ்சு போச்சு. இப்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அதை தேர்தல் அறிக்கையில கொடுக்குறாங்க. இப்படிதான் இவர்களுடைய மக்கள் ஏமாற்று வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை காலாவதி ஆக்க வேண்டும். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை காலாவதி ஆக்கிவிட்டால் தமிழ்நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும். அதற்கு தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற சில தலைவர்களை முன்மொழிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். அதில் முதல் இடத்தில் நிற்பவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அடுத்த இடத்தில் இருப்பவர் சீமான், அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் அண்ணாமலை. இப்படி இந்த 3 தலைவர்களும் முதலமைச்சர் வேட்பாளரில் 3வது, 4வது, 5வது இடத்தில் இருக்கிறார்கள். முதல் 2 இடங்களிலும் இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர், அடுத்து இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் முதல் 2 இடங்களில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இருவரையும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டிய இடத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
ஏனென்றால் இவர்கள் தொடர்ந்து மாறி 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 ஆட்சி செய்தார்கள். அதே இயக்கம் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற காட்சிகள் இதுவரையில் மாறவில்லை. இப்பொழுது தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் தலைவரை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் முதன்மையான இடத்தில் இருப்பவர் டாக்டர் அன்புமணி அவர்கள். டாக்டர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் தமிழ்நாட்டு மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்ற இந்த அவல நிலைகளை பற்றியும் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பாடம் எடுத்து வருகிறார். ஒவ்வொரு வேளையிலும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல் திட்டங்களும் நடைமுறைக்கு வருமேயானால் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பல எண்ணற்ற திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துவிடும். நீர் மேலாண்மைக்கு மட்டும் பல திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் அன்புமணி அவர்கள். அவரிடம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் தமிழ்நாட்டில் அடுத்த சில ஆண்டுகளில் விவசாய துறையில் இந்தியாவில் தமிழகமே முதன்மை மாநிலமாக விளங்கும். அப்படி ஒரு நிலைக்கு தமிழகத்தின் வளர்ச்சியை கொண்டு வந்து விடுவார். இவ்வளவு பெரிய தொலைநோக்கு திட்டங்களை விவசாயிகளுக்காக மட்டுமே டாக்டர் அன்புமணி அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து கடைகோடி குடிமகன் முதல் அமைச்சர் வரை அரசு மருத்துவமனையில் தான் அவருக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும். அப்படி ஒரு உயர்தர மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில் கொண்டு வர வேண்டும். அத்தனையும் சாமானிய மக்களுக்கு சேவையாக அரசு செய்யும் அப்படின்னு மருத்துவர் அன்புமணி சொல்றார். இன்றைக்கு ஒரு சாமானிய குடிமகன் தன்னுடைய உடம்பில் இருக்கின்ற உறுப்புகள் ஏதோ ஒன்று பழுதடைந்து விட்டால் அவர் மருத்துவமனையில போய் படுத்துட்டா அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணும்னா குறைந்தது 5 லட்சம் 10 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் ஆகும். ஏதோ கொஞ்சம் நெஞ்சு அவர்கள் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல கட்டிட்டு அவர் வெளியே வருவாரு. வந்து 4 நாள் இருப்பாரு, செத்து போயிடுவார். அதுக்கடுத்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஜீரோவிலிருந்து அவருடைய வாழ்க்கையை தொடங்குகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று அன்புமணி அவர்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் முழங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்காகவே அன்புமணி அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதற்கடுத்து இளைஞர்கள், இதற்கடுத்து மாணவர்கள். குழந்தை இந்த மண் மீது கால் வைத்து விட்டால் அது இந்த தேசத்தின் சொத்து. அந்த சொத்தை பாதுகாக்கின்ற கடமையும் பொறுப்பும் இந்த மாநில அரசுக்கு உண்டு. முதல் வகுப்பில் தொடங்கி உயர்கல்வி வரை அவனுக்கு எப்படி போதிக்க வேண்டும், அவனை அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு கட்டமாக அந்த இளைஞர்களின் சிந்தனைகளை அறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் எந்த துறைகளில் சிறந்து விளங்குகிறார்களோ அந்த துறையிலேயே அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சுகின்ற நிலை வந்துவிடும். அப்படி அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதற்கு தமிழகத்தில் கல்வி என்பது சேவையாக்கப்பட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தையை படிக்க வைத்து ஆளாக்குவதற்குள்ளாக அந்த பெற்றோர்கள் கடன்காரனாக வீதியில் நிற்பதைத்தான் பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் அந்த குழந்தைகளை அரசு கல்வி நிலையங்களில் படிக்க வைக்க வேண்டும் என்றால் அரசு கல்வி நிலையங்களில் ஆசிரியர்களே இருப்பதில்லை. ஆசிரியர்களே இல்லாத ஒரு கல்வி கூடத்தில் ஒரு குழந்தையை கொண்டு போய் சேர்த்தா அந்த குழந்தை எப்படி படிப்பார்? இப்படிப்பட்ட அரசாங்கத்தை நாம் வைத்துக் கொண்டு எப்படி ஒரு தரமான எதிர்கால தலைமுறைகளை உருவாக்க முடியும்? நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு காணொளியில் பதிவு செய்திருக்கிறேன். எந்த ஊர் என்று மட்டும் நான் இப்போதைக்கு வெளியிடவில்லை. ஒரு ஊராட்சியில் ஒரு மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு ஆசிரியர் கூட இல்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு ஆசிரியர் பிடி ஆசிரியர், விளையாட்டு ஆசிரியர். அவர்தான் அந்த பள்ளிக்கூடத்தின் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளுகிறார். அவருக்கு உதவியாக 2 துணை ஆசிரியர்கள் ஊர்ல படிச்சுட்டு வேலை இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்கள நியமிச்சு வச்சிருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருக்கு மாதம் 10,000 to 12,000 வரை சம்பளம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களை வைத்துக் கொண்டு அந்த பள்ளியை இயக்குகிறார்கள். அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்கள் 190 பேர். அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி சிறப்பாக அமையும்னு சாமானிய மக்கள் இந்த காணொலியை பார்க்கிற நீங்க உங்களுடைய கருத்துரை பகுதியில பதிவு செய்யுங்க. இப்படிப்பட்ட அரசாங்கத்தை நாம் தேர்ந்தெடுத்து விட்டு நாம் எதிர்கால தலைமுறைகளை சிறப்பாக உருவாக்க முடியுமா? அதற்காகத்தான் சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க,
தனியார் கல்வி நிலையங்களை நாடி போறாங்க. தனியார் கல்வி நிலையங்களை நாடி போனா அவங்களுக்கு மிஞ்சறது என்ன? கோவணம் கூட இல்லை. உங்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதற்கு தக்க உங்களுக்கு பீச போட்டு புடிங்கிடுது கல்வி நிறுவனம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சாதாரண பாமர மக்களால இந்த குழந்தையை எவ்வளவு தூரம் தனியார் கல்வி நிறுவனங்கள்ல படிக்க வைக்க முடியும்? அப்படி படிக்க வைத்து வெளியே வந்தாலும் அவர்களுக்கான வேலை எங்கு இருக்கிறது? அரசாங்க வேலை இருக்கிறதா? இல்ல தனியார் நிறுவனங்களில் வேலை இருக்கிறதா? அதனால ஓரளவிற்கு படித்தவுடன் அவர்கள் என்ன பண்றாங்க? மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு எங்கேயோ போறாங்க. இப்படிப்பட்ட நிலைகளுக்கு இன்று இருக்கின்ற சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தை மாற்ற வேண்டும். இது அன்புமணியுடைய கொள்கைகளும் லட்சியங்களும். இந்த டாக்டர் அன்புமணியின் கொள்கைகளும் லட்சியங்களும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் 2026 அன்புமணி தமிழகத்தின் இன்றியமையாத அவசியம். இதை நீங்கள் நழுவ விட்டால் இன்னொரு அன்புமணி உங்களுக்கு வாய்ப்பில்லை. அதே போன்று தமிழ்நாட்டில் இன்னொரு அரசியல் கட்சியின் தலைவர் சீமான், அதே போன்று தமிழ்நாட்டில் இன்னொரு அரசியல் கட்சியின் தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டில் செயல்படுகிறார். அது ஒரு தேசிய கட்சி. அதே போன்று மாநில கட்சி நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழகத்தில் நிற்கிறார். அவரும் பல தொலைநோக்கு திட்டங்களை தமிழகத்திற்கு முன்மொழிந்து கொண்டிருக்கிறார். அவரும் ஒருவேளை வெற்றி பெறுகின்ற சூழல் தமிழ்நாட்டில் வருமேயானால் தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற இந்த திராவிட கட்டமைப்புகள் அத்தனையும் தரைமட்டமாக அடித்து நொறுக்கப்படும். இதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்து கொடுப்பது மக்கள். என்ன, இது மக்களாட்சி. தனிநபர் யாரும் அதிகாரத்துக்கு வந்துட முடியாது. அதிகாரத்திற்கு வருகிறவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் அதிகாரத்துக்கு போக முடியும். அந்த அதிகாரத்துக்கு மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர்களால் இயக்கப்படுகின்ற இந்த நிர்வாகத்துறை இருக்கிறது இல்லையா, இந்த நிர்வாகத்துறை தான் சீரும் சிறப்புமாக இயங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்துறை தமிழ்நாட்டில் இருந்தால் மட்டும்தான் லஞ்சம் லாவண்யம் முற்றிலுமாக தமிழ்நாட்டில் ஒழிக்கப்படும். அதற்கு இன்று இருக்கின்ற இந்த திராவிட பேஸ் மட்டத்தை அடிச்சு உடைச்சு நொறுக்கணும். இல்லை என்றால் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, எத்தனை அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் சிறை சென்று கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்மால மாற்ற முடியாது. இதையெல்லாம் மாற்றணும்னா நேர்மையான தலைவனை கொண்ட ஒரு தூய்மையான அரசு மக்கள் அதிகாரத்தில் இருக்கணும். அந்த நாள் என்று வரும் தமிழகத்திற்கு என்று 8 கோடி மக்களில் ஒருவனாக நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.